ராஜ்யசபா தேர்தலில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் தனக்கு ஆதரவாக ஓட்டளித்ததற்காக அக்கட்சியின் தலைவர் சோனியாவை நேரில் சந்தித்து திமுக எம்பி கனிமொழி நன்றி தெரிவித்தார். ராஜ்யசபா தேர்தலில் தனது மகள் கனிமொழியை மீண்டும் வேட்பாளராக திமுக தலைவர் கருணாநிதி அறிவித்தார். கனிமொழி வெற்றிக்கு 34 எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை என்பதால் பாமக, காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளிடம் திமுக ஆதரவு கோரியது. திமுகவின் கோரிக்கையை நிராகரித்த பாமக தேர்தலையும் புறக்கணித்தது. கனிமொழியை எதிர்த்து தேமுதிக இளங்கோவனை களம் இறக்கியது. தங்களது வெற்றிக்காக காங்கிரஸ் ஆதரவை தேமுதிகவும் கோரியது. இதனால் குழப்பமடைந்த காங்கிரஸ் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்பாக கனிமொழிக்கு ஆதரவு தெரிவித்தது. காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்கள் ஆதரவுடன் 31 ஓட்டுகள் பெற்று முன்னுரிமை அடிப்படையில் கனிமொழி வெற்றி பெற்றார். கனிமொழிக்கு ஆதரவாக பதிவான ஓட்டுகளில் ஒரு ஓட்டு செல்லாது என்று அறிவிக்கப்பட்டது. செல்லாத ஓட்டு போட்டது யார் என்பது இன்னமும் தெளிவாகவில்லை. இந்நிலையில் டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் சோனியாவை சந்தித்து தேர்தலில் வெற்றி பெற செய்ததற்கு கனிமொழி நன்றி தெரிவித்தார். மாநிலங்களவை தேர்தலில் காங்கிரஸ் எங்களை ஆதரித்தது திமுகவை வெற்றி பெற செய்திருக்கிறது. அதற்காக அதன் தலைவர் சோனியா காந்தி அவர்களை சந்தித்து நன்றி தெரிவித்தேன். காங்கிரஸ் கட்சியுடன் தனது கூட்டணியை திமுக முறித்துக் கொண்ட நிலையில் ராஜ்யசபா தேர்தல் மூலம் மீண்டும் இரு கட்சிகளும் நெருங்கி வந்துள்ளன.